இந்த படத்துல நம்ம ஹீரோ ஜான் இருக்காப்புல, அவர் வந்து ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் பண்றாப்புல பிசினஸ். அது எல்லாமே முடங்கி கடைசியில ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு வந்துடுறாப்புல. எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலை, தான் குழந்தைய பார்க்குக்கு கூட்டு போகணும்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் கேட்கும்போது, என்கிட்ட தான் காசு இல்லையே அப்படின்னும் போது அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, காத்து வாங்குறதுக்கு காசு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூப்பிட்டு பார்க்கு போயிடறாங்க. அப்போ ஒருத்தர் அவர் வீட்டு கதவை தட்டுறாரு. அவர் பேர் ரிச்சி. அவர் வந்து தான் காரை கொஞ்சம் தள்ளி ஹெல்ப் பண்ணி விடுங்க, கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாப்புல. அப்ப தெரியாது நமக்கு, இவனால பெரிய சம்பவம் நடக்க போகுது நம்ம ஹீரோவுக்கு அப்படின்ட்டு. ஹீரோக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் ஹீரோ அவன்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாரு அப்படின்றத படம். இப்ப படத்துல தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா இருந்துச்சு. படத்துல யூஸ் பண்ண மியூசிக்ஸா இருக்கட்டும், எல்லாமே சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. என்ன ஒரு வருந்தத்தக்க செய்தினா, அந்த ரிச்சின்ற கேரக்டர்ல ஒருத்தர் நடிச்சிருப்பாப்ல, அவர் தான் நம்ம சாமுவல் ஜாக்சன். அவெஞ்சர்ஸ்லாம் அந்த ஒத்தகன் வச்சுட்டு வருவார்ல, அவர் தான். ஆனா உண்மையிலே ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்திருந்தாப்ல. அவர் அந்த மீட்டிங் ஈவில்ன்ற பேருக்கு ஏத்த மணிக்கே ஈவில் மணியே தான் பண்ணுவாப்ல எல்லாமே. அந்த சீன்ஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஆனா இவ்வளவு சீன்ஸ் பாக்குறதுக்கு அவன் கொலை பண்றது இதெல்லாம் நல்லா இருந்தாலும், ஓவராலா படமா பார்க்கும்போது நமக்கு என்னமோ போட்டு எப்படா படத்தை முடிப்பாங்க ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம வேற ஏதாவது படத்தை ட்ரை பண்றது நல்லது.